வாழ்க வளமுடன். அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தும். இந்த மரங்கள் நமக்கு அருகில் இருக்கிறது மூலயமா அந்த தெய்வீக சக்திகள் நம்மளை அடையும் அப்படிங்கிறது விஞ்ஞானம் சரி மெஞ்ஞானம் சரி ரெண்டுமே அறிவுறுத்தி கூறியிருக்குது. இப்போ அதனால் இந்த மரத்தில் நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டாமோ இல்லை பக்கத்தில் நம்ம கொஞ்சம் இடம் இருந்தது அப்படின்னா இதை வளர்த்துறதோ, இந்த மரத்துக்கடியை நம்ம கொஞ்ச நேரம் நிற்கிறதும் எவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு தெய்வீக சக்தியை ஜாஸ்தி பண்ணியிருக்குது. அந்த காலத்தில் முன்னோர்களும் நம்முடைய சித்தர்களும் மரத்தில் அடியில் உட்காந்து நம்மளுக்கு ஞான உதயம் பெற்றதாகவும் அந்த மரத்துக்கடியை கொஞ்சம் இளைப்பாருனா உடம்பு புத்துணர்ச்சி பெறதாகவும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே அழிச்சிக்கிட்டு வரோம் அப்படிங்கிறது நம்மளை நாமே அழிச்சிக்கிறது தான் இதனுடைய காரணம். கலிகாலம் இல்லையா, எல்லாமே அழிஞ்சு தானே ஆகணும். அதுக்காக எதை அழித்தா நம்ம அழிவோம் அப்படிங்கிறது நம்மளுடைய புத்திக்கு அன்னைக்கே பதிய வச்சுருக்கு ஏற்கனவே. அப்போ மரங்களை வெட்டிட்டா நம்ம அழிஞ்சிருவோம் அப்படிங்கிறது தீர்க்கமான ஒன்று. சரி, இப்போது ஒவ்வொரு மரங்களுக்கும் மிகப்பெரிய தெய்வீக சக்தி உண்டு. இன்னும் ஒன்று இதில் சொல்லணும். இந்த தெய்வீக சக்தி உள்ள ஒரு மரங்களை ஒருத்தங்க வளர்க்குறாங்க. இப்போ ஒரு மாமரம் வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாமரம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அம்சம். இந்த மரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அதிர்வுகள் சாத்வீக குணமுடையது. அதனால தான் இந்த எல்லா காரணத்தினாலையும் பூஜைகளில் மாவிளையை பயன்படுத்துகிறாங்க. சுபகாரியங்கள் செய்யும்போது வீடுகளில் மாவிளை தோரணம் கட்டுறது, அந்த கலசத்தில் நம்மளுடைய தெய்வ தாபகம் பண்ணக்கூடிய கலசத்தில் ஒரு ஒளி வாங்கி அதை நம்ம வைக்கிறது, இதெல்லாம் அதில் மகாலட்சுமி குடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அந்த அந்த இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய தன்மை, அந்த வைப்ரேஷன் அந்த இடத்துக்கு உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுனால. ஆனால் இன்றைக்கி ஒரு சிலரை நம்ம பார்க்குறோம், ஒரு மாமரம் முன்னாடி சிறுசாக ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் 4 செருப்பு கட்டி தொங்கிட்டுருப்பாங்க. இது மிகப்பெரிய தப்பு. அதாவது இது நம்மளுக்கு மிகப்பெரிய தோஷத்தை உண்டு பண்ணும். நம்மக்கிட்ட செல்வம் தங்காது. மரம் இயற்கையாக காய்க்குது, நம்ம வச்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம சொந்தம் கொண்டாடவே முடியாது. அந்த மரத்தில் இருக்கிற மாம்பழம் கொட்டையாக தனியாக கீழே விழுந்ததுன்னா பல ஆயிரம் மரங்கள் அதிலிருந்து உருவாகும், பல ஆயிரம் மாம்பழங்கள் அதிலிருந்து உருவாகும். இதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் நம்ம ஒரு எங்கேயோ வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு ஒரு விதையை போட்டு நம்ம முளைக்க வச்சுட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த மகாலட்சுமி அம்சமான அந்த மரத்தில் கொண்டுட்டு போய் செருப்பை கட்டி தொங்குறது அப்படிங்கிறது ஒரு இன்றைக்கி வளர்ந்து வர விஞ்ஞானம் எவ்வளோ தூரம் நம்மளை அழிவை நோக்கி கொண்டுட்டு போகுது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது இந்த ஒவ்வொரு மரமும் எந்த விதமான தெய்வீக சக்தியில் வெளிப்படுத்துது அப்படிங்கிறத ஒரு சிறு விளக்கம். துளசி அப்படிங்கிறது விஷ்ணுவோடைய அம்சம். இந்த துளசியினுடைய இன்னொரு பெயர் பிருந்தான்னு சொல்லுவாங்க, அதாவது பிருந்தாவனம். இந்த பிருந்தாவனம் உள்ள இடத்துல கண்டிப்பாக விஷ்ணு குடியிருப்பாங்க. அதனால் வீடுகளுடைய முற்றத்தில் துளசி மரம் அமைக்கப்படுறது இதனால தான். துளசிக்கு பல மருத்துவ குணங்கள் உண்டு. இதிலிருந்து வெளிப்படக்கூடிய தெய்வீக சக்தி பல நோய்களை குணமாக்கக்கூடிய தன்மை உண்டு. அதுக்கடுத்தது சந்தன மரம். இன்றைக்கி இதெல்லாம் வச்சா பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது ஒன்று. ஆனால் சந்தன மரத்திலிருந்து ஒரு விதமான ஒரு வைப்ரேஷன் வெளிப்படும். இது விஷ்ணுவோட அம்சம்னு சொல்லி சித்தர்களால் சொல்லப்பட்டிருக்கு. சந்தனம் சுபகாரியங்கள்லையும் பூஜைகள்லையும் பயன்படுத்தப்படுறதுனால இதில் ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா இதிலேருந்து ஒரு தெய்வீக அதிர்வுகள் வெளிப்படுத்தும். இவ்வதிர்வுகள் என்ன செய்யும் நம்மளுக்கு அப்படின்னா ஒரு மன அமைதியை கொடுக்கும், ஒரு சாத்வீக குணத்தை கொடுக்கும் இந்த சந்தனம். அதனால தான் அந்த ஆக்கினா சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புருவ மத்தியில் இந்த சந்தனத்தை நம்மளுக்கு வைக்கிறாங்க. தெய்வீக சக்தி நம்ம உடம்புல பரவணும் அப்படிங்கிறதுக்காக சந்தனத்தை அரைச்சி நம்ம பொட்டாக வச்சுக்கிறோம்.
இதுக்கு அடுத்தது அத்திமரம். இந்த அத்திமரம் அப்படிங்கிறது இந்த தத்ராத்திரேயர்னு சொல்லுவாங்க. இவர்களுடைய அம்சம் விஷ்ணுவும் இதில் வந்து கூடியிருப்பார். இந்த மரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அதிர்வுகள் இதனுடைய காந்த அலைகள், சாத்வீக குணம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி குணமுடையது அதனோட வைப்ரேஷன். என்ன பண்ணும் இந்த குணம் அப்படி இந்த இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஒரு மன சாந்தி கொடுக்கும். இந்த அத்திமரத்துக்கு அடியில் உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தியானம் அப்படிங்கிறது எளிதாக கைகூடி வந்துடும். நம்முடைய மெடிடேஷன் பண்ணுறோம் இல்லையா, இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசிக்தி, ஆக்கினை, துரியம், அதுக்கு மேலே துரியாதீதம் சொல்ல சிவகலம், சக்திகலம் சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு மனசும் ஒருநிலைப்பட்டு நம்முடைய எண்ணங்களை மேல் நோக்கி கொண்டு போக போக நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் வந்து புனிதமடையும் சொல்லுவாங்க. நம்ம எதுக்காக வந்தோம்னு அதை தெரிஞ்சுக்கும், அதுதான் புனிதமடைகிறது. அப்படி இந்த அத்திமரத்துக்கு அடியில் உட்காந்து தியானம் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு நன்மை, அந்த வைப்ரேஷன் இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணி கொடுக்கும். சரி, மாமரம். நான் முன்னாடி சொன்னேன், இந்த மாமரம் வந்து ஒரு மகாலட்சுமியோட அம்சம். இந்த அதிர்வுகள், இதிலிருந்து வரக்கூடிய ஒரு அதிர்வுகள் ஒரு அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷனை வெளியே தள்ளக்கூடிய அளவுக்கு இதனோட வைப்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு வீட்லேயோ ஒரு கோவில்லையோ ஒரு தேவையில்லாத நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தது அப்படின்னா இந்த மாவளையை தொட்டு தண்ணியை தெளித்தோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துக்கு இருக்கிற நெகட்டிவ் அதிர்வுகள் எல்லாமே வெளியேறிடும். அதுக்கு அடுத்தது அரச மரம். இந்த அரச மரம் அப்படிங்கிறது பிரம்மாவோடைய அம்சம். இந்த மரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அதிர்வுகள் சாத்வீக குணமுடையதாக நம்மளுக்கு இருக்கும். இந்த மரத்தோடைய கீழே தீபம் ஏற்றி அதை நம்ம வலம் வர பல காலமாக புத்திர பாக்கியம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியர்கள் வந்து புத்திர பாக்கியத்தை கட்டாயம் எடுத்துக்கலாம். அரச மரத்தை சுற்றினா புத்திர பாக்கியம் கிடைக்குங்கிறது அன்றே சொல்லப்பட்ட ஒன்று. இதில் இன்னும் நிறைய விஞ்ஞானங்கள் உள்ள இருக்குது. அடுத்தது ஆலமரம். இந்த ஆலமரம் அப்படிங்கிறது சிவனுடைய அம்சம். இந்த மரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அதிர்வுகள் மிக சாத்வீக குணமுள்ளவையாக நம்மளுக்கு இருக்கும். இந்த மரத்தினுடைய கீழே அமர்ந்து தியானம் செய்கிறது மிக எளிதாக தியானம் கைகூடும். இப்போது ரொம்ப ஓவர் டென்ஷன், பயங்கரமான டென்ஷன் ஆயிடுச்சு, வீட்டில் சண்டை இல்லை கம்பெனியில் பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆலமரத்துக்கடியை உட்காந்து கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி இருந்தோம் அப்படின்னா அந்த நரம்புகளை அது சாந்தம் பண்ணும், அமைதிப்படுத்தும். மிகப்பெரிய ஒரு அமைதி ஏற்படுத்தக்கூடிய ஒரு எவ்வளோ வைப்ரேஷன் இருந்தாலும் கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர. இதுதான் அந்த காலத்தில் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வீட்டில் சண்டை கிண்டை ஆகிப்போச்சு அப்படின்னா அங்கே ஊருக்கு இடையில சென்டரில் ஒரு ஆலமரம் இருக்கும், அங்கே போய் எல்லாம் உட்காந்துக்குவாங்க, அங்கே தூங்கிடுவாங்க. ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு மரம் இந்த ஆலமரம். அதே சமயத்தில் ஆண்மை குறைவு இருக்கிறவங்களுக்கு இந்த ஆலமரத்துடைய விழுதுகள் மிகப்பெரிய மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குது. அதுக்கடுத்து மருதாணி. எல்லாமே ஆசையாக வளர்க்கக்கூடிய மருதாணி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது லட்சுமியோடைய அம்சம். இந்த மரத்திலிருந்து வெளிப்படும் அதிர்வுகள் மிக சாஃப்டான தன்மை, ஒரு சாத்வீக குணமுடையதாகவே இருக்கும். இந்த மரத்துடைய பழங்களை தூங்கும்போது தலையணைக்கடியை வச்சுட்டு தூங்கினா கெட்ட கனவுகள் வராது. அதுக்கடுத்து ருத்ராட்சம். நம்ம ஊரில் இல்லைனாலும் கூட இந்த ருத்ராட்ச மரம் தான் சிவனுடைய அம்சம். இந்த மரத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அதிர்வுகள் கூட ஒரு சாத்வீக குணமாக தான் நம்மளுக்கு 100% இருக்கும். இந்த ருத்ராட்ச கொட்டையை உடலில் அழிஞ்சுக்கிட்டாவோ இல்லை நம்ம கையில் வச்சுக்கிட்டாவோ பாக்கெட்டில் வச்சுக்குவாங்க இல்லையா, பாக்கெட்டில் கழுத்தில் கட்டிக்குவாங்க. ரத்தம் வந்து சுத்தாகும் இந்த ருத்ராட்சம் கழுத்தில் இருந்தால். அதே மாதிரி இந்த ரத்தம் ஸ்பீடாக இருக்குது இல்லையா, ஹை ப்ரெஷர், இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு இந்த ருத்ராட்சம் சமம் பண்ணுவதையே. எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் எவ்வளோ கோபமாக இருந்தாலும் இந்த ருத்ராட்சம் இந்த கோபத்தை கட்டுப்படுத்தும். ரொம்ப கோபமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த ருத்ராட்சம் உள்ளங்கையில் வச்சு, வலது கை உள்ளங்கையில் வச்சு
நம்ம லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி அமுத்தி பிடிச்சி கண்ணை மூடணும் அப்படின்னாக்கா அந்த ப்ரெஷர் குறையிறது நம்மளுக்கே தெரியும். மிகப்பெரிய மருத்துவ குணமும் உடம்பை குணமாக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் இயற்கை நம்மளுக்கு படைக்கப்பட்டிருக்கு. நம்மளை சுற்றியும் மரங்களாகவும் கொடிகளாகவும் வேர்களாகவும் கொட்டைகளாகவும். மனசில் சாந்தம் உருவாகணும் அப்படின்னா ருத்ராட்சம் மிகப்பெரிய வலிமை இருக்குது. அதுக்கு அடுத்தது சர்பகந்தின்னு சொல்லுவாங்க. இந்த மரம் இப்போ சர்பகந்தின்னு சொன்னாவே இது பாம்போட மரம்னு சொல்லுவாங்க. இந்த மரத்துக்கிட்ட பாம்பு வராது. இந்த மரத்தோட குச்சியை உடலில் கட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா பாம்பு தீண்டவே தீண்டாது. அதுக்கடுத்து நெல்லி மரம். நெல்லி மரம் விஷ்ணுவோடைய அம்சமாகும். இந்த மரத்துடைய அதிர்வுகள் மிக சாஃப்டான குணம் உள்ளது. இந்த மரத்துக்கு கீழே ஒரு தம்பதிகளை உட்கார வச்சு அன்னதானம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த அன்னதானம் செய்வருடைய சகல பாவங்களும் நீங்கும் அப்படிங்கிறது வாக்கு. இன்றைக்கி எல்லாமே நம்ம மறந்துட்டாலும் கூட ஒரு நெல்லி மரத்துக்கடியே ஒரு தம்பதியில் உட்கார வச்சு செஞ்சோம் அப்படின்னா பூர்வ புண்ணிய தோஷம் 7 தலைமுறைக்கும் தீரும் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய அருள் வாக்கு. வேப்ப மரம், எல்லா பக்கமே இருக்கக்கூடிய வேப்ப மரம். இந்த வேப்ப மரம் தான் சக்தியோட அம்சம். இந்த மரத்துடைய அதிர்வுகள் சாத்வீக குணம் தான் இருக்குதுக்கிட்ட. இந்த மரத்தில் மஞ்சள் கயிறு குங்குமம் பூசி மஞ்சள் ஆடை கட்டி மாலை சூடி இந்த மரத்தை வலம் வந்து வணங்கி வர இந்த சிவன் சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய முழு அதிகாரமும் சக்தியோட அருள் முழுசாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் சிவன் பாதி சக்தி பாதி தானே, இருவருடைய அருளும் முழுசாக அந்த வேப்ப மரத்துக்கு வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். கொஞ்சம் நேரம் நிற்கிறது, அதில் பல்லு விளக்குவாங்க. அந்த கசப்புத்தன்மை உள்ளே இருக்கிற எல்லா நச்சுப் பொருளையும் தீர்க்கும். அப்போ சொன்னது மாதிரி ஒவ்வொரு பொருளும் நம்மளை சுற்றி எரிஞ்சு கிடக்குது நிறையா, அதை பயன்படுத்திக்கிறது இல்லை. வில்வ மரம் சிவனுடைய அம்சம். இந்த மரத்தினுடைய இலைகள் சிவனை பூஜிக்க சகல பாவங்களும் நம்மளுக்கு நீங்கும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு. கருவேல மரம். இந்த கருவேல மரம் தீய அதிர்வுகளை வெளிப்படுத்தும். இது வரைக்கும் நம்ம சாத்வீக கணம் உள்ள மரங்களை பார்த்தோம் இல்லையா. இந்த கருவேல மரம் ஒரு தீய அதிர்வுகளை வெளிப்படுத்தும். இம்மரத்தில் காய் வேர்கள் இந்த மந்திரவாதிகள் தவறான காரியங்களுக்கு பயன்படுத்துறது. பொதுவாகவே இந்த கருவேல மரத்தில் இந்த பேய் விசாசு குடியிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, உடல் விட்ட ஆன்மாக்கள் இந்த கருவேல மரத்தில் குடியிருக்கும். அதுக்கு அடுத்தது காட்டு வேம்பு. காட்டு வேம்பு அப்படிங்கிறது பிரம்மாவுடைய அம்சம். ஒரு சார் இது விஷ்ணுவோடைய அம்சம்னு சொல்லுவாங்க. இந்த மரமும் வந்து உங்களுக்கு சாத்வீக தன்மைத்தான் நம்மளுக்கு வெளிப்படுத்தும். அதுக்கடுத்து அசோக மரம். இப்போல்லாம் நம்ம நிறைய முன்னாடி வச்சுருந்தாங்க, இப்போல்லாம் பார்க்கவே முடியல. இந்த அசோக மரம் ஒரு சாத்வீக தன்மையை நம்மளுக்கு வெளிப்படுத்தும். மிக ஒரு நல்ல அதாவது நம்மளுக்கு காற்று சுவாசி சாத்வீக குணம் அப்படி என்னன்னாக்கா அங்கிருந்து வரக்கூடிய காற்று நம்மளுக்கு எந்தவித தொந்தரவும் பண்ணாது. புளிய மரம். இந்த புளிய மரம் தீய அதிர்வுகளை வெளிப்படுத்தும். புளிய மரத்து நிழலில் நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நோய்களை உண்டாக்கிடும். இந்த புளிய மரங்களில் பேய் பிசாசு தக்கியிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போது எதுக்கு அப்படின்னா அந்த இடத்துல நிற்கக்கூடாது. தேவையில்லாத வைப்ரேஷன் உடம்புல ரத்தோட்டத்தை மாற்றி விட்டுரும் இந்த புளிய மரம். மாதுளை மரம் லக்ஷ்மியோட அம்சம். இந்த மரத்தோடு வெளிப்படும் அதிர்வுகள் மிக சாத்வீக, நோய்களை குணப்படுத்தக்கூடியது உண்டு. இந்த மரத்துக்கு அந்த குணம் உண்டு. இந்த மரத்துக்கு கீழே விளக்கேற்றி ஒரு தம்பதிகளாக இந்த மரத்தை நம்மளுக்கு வளம் வர தம்பதிகளுக்கு அந்யோன்யம் ஏற்படும். சில சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா இந்த மாதுளை மரத்துக்கிட்ட கீழே போய் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு அந்த மாதுளை மரத்தை 9 முறை வளம் வரும்போது நம்முடைய எந்தவித பிரச்சனையும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை கட்டாயம் தீர்ந்துடும். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.